மரியாளை பற்றி தியானிக்கின்ற நாட்களில் திருத்தலத்துக்கு மற்ற மரியன் இந்த ஆலயத்துக்கு நாம் செல்கின்ற பொழுது பல வேண்டுதல் எடுத்து நாம் போகின்ற பொழுது ஒரு காரியம் நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். எவ்வாறு மரியாள் அந்த மகிழ்ச்சியை அந்த இயேசுவை அனுபவித்தாலோ அதே மாதிரி நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும். மரியாள் இயேசுவை சொந்தமாக்கின்றால் அந்த தாய் வழியாக நீ நானும் இயேசுவை சொந்தமாக்க வேண்டும். தாய் வழியாக இயேசுவை நீ சொந்தமாக்கவில்லை என்றால் நீ செய்து அத்தனையும் சிலை வழிபாடாக போய்விடும். மக்களே, எப்படி இருக்கீங்க? ஓ, சந்தோஷம். நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த 2 வாரங்களாக ஏற்கனவே தெரியும், இலங்கைக்கு போயிருந்தோம். உங்களுடைய ஜெபங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஜெபங்கள். ஏற்கனவே தெரியுமே, அருளாலயத்தில் வந்து ஜெபிக்கின்ற மக்களுக்கு சக்தி தெய்வம் கொடுக்கிறார் என்று. ஆகவே உங்களுடைய சக்தி உள்ள பரிந்துரை வழியாக அந்த இலங்கையில் நல்ல அபிஷேகங்கள், நல்ல கிருபைகள், அநேக மக்களுக்கு தெய்வம் விடுதலையும் சௌக்கியங்களும் அதே சமயத்தில் வார்த்தை அனுபவத்தையும் தெய்வம் கொடுத்தார். அந்த பங்கிற்கு நல்ல அனுபவங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை இதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ வெரி மச். இப்போ இன்று செப்டம்பர் மாதம், நமக்கு எல்லோரும் தெரியும், செப்டம்பர் மாதம் இந்த முதல் வாரம் எல்லோரும் நம்முடைய மரியாளுடைய நாளை கொண்டாடுகிற சமயத்தில் இந்த வாரத்தில் வேளாங்கண்ணியிலும் அதே சில நம்முடைய பெசன் நகரிலும் இறை மக்கள் பெரும்பாலானோர் நம்முடைய மக்கள் எல்லாம் அங்கே தான் இருப்பார்கள் என்று நமக்கு எல்லோரும் தெரிஞ்ச விஷயங்கள். நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் போலும் அங்கே தான் இருப்பார்கள். அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இருந்த போதிலும் அப்போ அவர்களுக்கு மட்டுமல்லாமல் இங்கே இருக்க உங்களுக்கும் அதே மாதிரி ஆன்லைனில் இது பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் அதை கேட்டுக்கொண்டு அவர்களுக்கும் இந்த நாளுடைய செய்தியானது அப்படி கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகின்றோம். மக்களை நாம் பார்க்கின்றோம், மரியாள் என்ற வார்த்தை நாம் கேட்குற சமயத்திலேயே நமக்கு அங்கே மகிழ்ச்சி ஏற்படும், ஒரு சந்தோஷம் ஏற்படும். எடுத்து படியுங்கள், லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 46 முதலில் திருவாக்கியங்கள். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 46 முதல் திருவாக்கியங்கள். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பலம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. அடுத்தது தாழ்நிலை கண்ணோக்கினார். அப்போ ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பரம் கடவுளை நினைத்து கொண்டு எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. அப்போ பேறு வகை மகிழ்ச்சி அடைகிறது. இந்த மகிழ்ச்சி யார்? ஃபஸ்ட் இந்த மகிழ்ச்சி யார் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். மரியாள் இந்த என் உள்ளம் போற்றி பெருமைப்பட காரணம் என்ன? மகிழ்ச்சியை சொந்தமாக்கி இருக்கின்றாள். யார் அந்த மகிழ்ச்சி? இயேசு கிறிஸ்து தான் அந்த மகிழ்ச்சி. எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்? எடுத்து படியுங்கள். உதாரணம் எடுத்து படியுங்கள். மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 10 முதலில் திருவாக்கியங்கள். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து வாசிக்க. யாராவது ஒருத்தர் மாறி மாறி. மறுபடியும் படிகள். 10ஆம் 10-11 2ஆம் அதிகாரம் மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 10-11. அந்த விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா மகிழ்ச்சியை கண்டார்கள். என்ன காரணம்? அடுத்த வார்த்தை, குழந்தை அதன் தாய் மரியாள் கிணத்திருப்பதை கண்டார்கள். அப்போ நாம் பார்க்கின்றோம், ஞானிகள் தெய்வத்தை தேடி போகிற சமயத்தில் விண்மீன் வழியாக வழிகாட்ட வருகிறார்கள். விண்மீன் ஒரு இடத்துல போய் நிற்கின்றது. நின்ற உடனே அந்த உள்ளே போனவனை யாரை கண்டார்கள்? இயேசுவை கண்டார்கள். உடனே மகிழ்ச்சி. அப்போ மகிழ்ச்சி என்பது யாரு? இயேசு தான் அங்கு மகிழ்ச்சி. நாம் பார்க்கின்றோம். 2வது எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் படிங்கள். அதை 10, 11, 12, 13. எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் செய்தியை நான் தருகின்றேன். அப்போ எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி தரும் செய்தி என்னது? மகிழ்ச்சி. அடுத்தது, இதுவே உங்களுக்கு. அப்போ மகிழ்ச்சியை நீங்கள் காண்பீர்கள் சொந்தமாக. அந்த மகிழ்ச்சி என்பது யாரு? இயேசு கிறிஸ்து தான் அந்த மகிழ்ச்சி. இதை நாம் பார்க்கின்றோம். கிளியர். அப்போ இனி அடுத்தது 3வது எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம்.
யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 20வது வாக்கியம். தெய்வத்தை இயேசுவை கண்டார்தான் சீடர்கள் யாரை என்ன கொண்டார்கள்? மகிழ்ச்சி கொண்டார்கள். அப்போ மகிழ்ச்சி என்பது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசுவை யாரெல்லாம் கண்டுகொள்கிறார்களோ, இயேசுவை யாரெல்லாம் அடையாளம் கண்டுகொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சி பெறுகிறார்கள், மகிழ்ச்சி கண்டுகொள்கிறார்கள். இதனுடைய அர்த்தங்கள் இனி மரியாளுக்கு கடந்து வாருங்கள். மகிழ்ச்சி என்பது யாரு? இயேசு கிறிஸ்து தான் மகிழ்ச்சி என்பதை கண்டுபிடிச்சாச்சு. இனி இந்த மகிழ்ச்சியை மரியாள் எப்படி சொந்தமாக்குகின்றாள், எந்த விதத்தில் அவள் சொந்தமாக்கின்றாள்? கத்தோலிக்க திருச்சபை 3 நிலைகள் நமக்கு தருகிறது. அது புரிந்து கொள்வதற்காக மரியாள் மகிழ்ச்சியை பெற்ற பிறகு, இயேசுவை பெற்ற பிறகு அவள் செய்த காரியம் இயேசுவை பெறுவதும், அதாவது மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வது. 2வது அந்த மகிழ்ச்சியை அவள் அனுபவிப்பது, மகிழ்ச்சியை அவள் அனுபவிப்பது. 3வது தான் அனுபவித்த அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு அவள் கொடுப்பது. இந்த 3 நிலைகள். அப்போ மரியாளுடைய ஸ்தோத்திர கீதம் ஆனது என்ன? இந்த 3 நிலைகளை வெளிப்படுத்துகிறது. ஒன்று, மரியாள் மகிழ்ச்சியை அவள் பெறுவது. 2வது, மகிழ்ச்சியாம் இயேசு கிறிஸ்துவை பெறுவது. 2வது, மகிழ்ச்சியாம் இயேசு கிறிஸ்துவை அவள் என்ன செய்கின்றால்? அனுபவித்து கொண்டிருப்பது. 3வது, அந்த அனுபவித்த அந்த இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுப்பது. இதுதான் நீயும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள். அப்போ இந்த நாளில் இந்த செப்டம்பர் மாதம் நாம் ஜெயிப்போம். அடுத்த அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதம். அப்போ தொடர்ந்து வருகின்ற சமயத்தில் அடுத்த நவம்பர், அப்புறம் டிசம்பர் மாதம் இயேசு கிறிஸ்து பெற்றெடுக்க போகின்றோம். அப்படி என்ற ஒரு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய சம்பவங்கள், மரியாளை பற்றி தியானிக்கின்ற நாட்களில் வேளாங்கண்ணி திருத்தலத்துக்கும் மற்ற மரியன் இந்த ஆலயத்துக்கு நாம் செல்கின்ற பொழுது, பல வேண்டுதல் எடுத்து நாம் போகின்ற பொழுது ஒரு காரியம் நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். எவ்வாறு மரியாள் மகிழ்ச்சியை சொந்தமாக்கினாலோ அதே மாதிரி நீயும் நானும் மகிழ்ச்சியை சொந்தமாக்க வேண்டும். மகிழ்ச்சியை நீ நான் பெற வேண்டும். எவ்வாறு மரியாள் அந்த மகிழ்ச்சியை இயேசுவை அனுபவித்தாலோ அதே மாதிரி நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும். எவ்வாறு தான் அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு கொடுத்தாலோ அதே மாதிரி நீ நான் கொடுக்க வேண்டும். இது செய்வதற்காகத்தான் நம் திருத்தலங்களுக்கு நாம் செல்கின்றோம், மரியன் ஆலயங்களுக்கு நாம் சென்று நம்ம மற்ற காரியங்கள் வழிபாடு பக்தி முயற்சி மேற்கொள்கின்றோம். இது எதுவுமே செய்யாமல் வெறுமனே நம்ம ஆலயத்துக்கு செல்வதோ திருத்தலுக்கு செல்வதோ அல்ல பக்தி முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற சமயத்து செய்கிறோம் என்றால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீயும் நானும் செய்வது சிலை வழிபாடாக மாறிவிடும். தெய்வத்தை மறந்து நாம் போய்விடுகிறோம். மரியாள் இயேசுவை சொந்தமாக்குகின்றால், தெய்வத்தை சொந்தமாக்குகின்றால். அப்படி என்றால் அந்த தாய் வழியாக நீ நானும் இயேசுவை சொந்தமாக்க வேண்டும். தாய் வழியாக இயேசுவை நீ சொந்தமாக்கவில்லை என்றால் நீ செய்து அத்தனையும் சிலை வழிபாடாக போய்விடும், அத்தனையும் சிலை வழிபாடு போய்டும். நான் ஜெபிக்கின்ற ஜெபமாலை என்னை பலிப்படுத்தல் கொண்டு வந்து இந்த பலிப்படுத்தல் இயேசுவை அனுபவிக்க அது துணை புரிய வேண்டும். நான் ஜெபிக்கின்ற ஜெபமாலை நான் வார்த்தையை படிக்க அது தூண்ட வேண்டும். வார்த்தை படிக்கிற சமயத்தில் அந்த வார்த்தை வழியாக இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்க அது எனக்கு வெளிப்படுத்த வேண்டும், அந்த அனுபவம் கொண்டு வர வேண்டும். அதுக்கு தான் அந்த ஜெபமாலை பயன்பட வேண்டும். அந்த ஜெபமாலை எனக்கு அந்த வார்த்தை அனுபவம் தரவில்லை என்றால், அந்த ஜெபமாலை எனக்கு பலிப்படுத்தல் இயேசுவை அடையாளம் காட்டவில்லை என்றால், அந்த ஜெபமாலையானது மற்ற அருகில் இருக்கிற மனிதர்களை அன்பு செய்யாமல் பிறர் அன்புக்கு எதிராக எனக்கு கொண்டு போகுது என்றால் நான் செய்கிற ஜெபமாலை எல்லாமே சிலை வழிபாடாக போய்விடும். மக்களே, சிலை வழிபாடு செய்வதற்காக அல்ல, தெய்வம் உனக்கும் எனக்கும் இந்த புனிதமான பக்தி முயற்சி இந்த ஜெபமாலை என்னும் கருவை தந்திருப்பது இயேசுவை அனுபவிக்க வேண்டியதற்காக, இயேசுவை பெற்றுக்கொள்வதற்காக, பெற்ற இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி என்றால் முதலில் நாம் பார்த்துக்கொள்வோம், இயேசுவை மரியாள் எப்படி பெற்றுக்கொள்கின்றாள், எப்படி மரியாள் தெய்வத்தை பெற்றுக்கொள்கின்றாள். ஒன்று, ஜெபத்தின் வழியாக அந்த மகிழ்ச்சியை அவள் சொந்தமாக்கி விடுகின்றாள். ஜெபத்தின் வழியாக மரியாள் எப்படி சொந்தமாக்க முடியும்? அவளுடைய வாழ்க்கை சூழலை எடுத்துக்கொண்டாலே போதும். எடுத்து படிங்கள், லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். ஆனால் மரியா இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தாள். எந்த நிகழ்ச்சிகளும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் உள்ளத்தில் இருத்தி கொண்டு, அப்படி என்றால் உள்ளத்தில் பதித்து கொண்டு அவர் என்ன செய்கின்றால்? சிந்தித்து கொண்டு இருக்கின்றாள். கிளியர். இனி 2வது எடுத்து படிங்கள், லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 51ஆம் வாக்கியம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உள்ளத்தில் பதித்து வைத்தால், சிந்தித்து கொண்டு இருப்பது என்பது வேறு, பதித்து கொள்வது என்பது வேறு, ரெண்டும். அப்போ சிந்தனை வழியாக உள்ளத்தில் பதித்து வைத்துக் கொள்கின்றார். அப்படியே பதித்து வைத்துக் கொள்கின்றார். அது பதித்து வைத்துக் கொண்டு மற்ற கொடுக்க அதை அனுபவிப்பது.
அனுபவித்து மற்றவர்கள் கொடுக்கிற சமயத்தில் சிந்தித்து அப்படி போய்விடும். சிந்தனை செயல் வடிவம் பெறுகிறது, அது பதிவாகிறது. அந்த பதிவானது செயல் வடிவத்தில் மெருவாக அந்த சமயத்தில் கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மரியா எதெல்லாம் சிந்தித்து கொண்டிருந்தால், எதெல்லாம் பதித்து கொண்டிருந்தால், தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவங்களையும் தெய்வத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு அவள் என்ன செய்கின்றால், சிந்தித்து வைத்துக் கொண்டிருக்கின்றாள். அப்படி என்றால் நீ நானும் செய்கின்ற காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இனி மரியாளுடைய வாழ்க்கையில் அவள் எப்படி சிந்தித்தாள்? ஃபர்ஸ்ட் வானத்தோடு சில வார்த்தை, இதோ பார் மரியாம், நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றிருக்கிறாய். இவள் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு இது எப்படி நடக்கும், இது என்ன சாத்தியமாகும், இதனுடைய அர்த்தம் என்பது என்ன, உள்ளத்தில் சிந்தித்து கொண்டிருந்து அறிவுத்தளத்தோடு லிங்க் பண்ணிக்கொண்டு அதை சிந்தித்து கொண்டு தியானித்து கொண்டு அவர் இருக்கின்றார். இறுதியில் வானத்தூதர் எல்லாம் சொல்லி முடித்த பிறகு அவருடைய கிளாரிஃபிகேஷன் கிடைச்ச பிறகு, அவள் தெளிவு கிடைச்ச பிறகு உடனே அவள் சொன்ன வார்த்தை என்பது, இதோ நான் உனக்கு அடிமை. நிகழ்ச்சியை பதித்துக் கொள்கின்றாள். நிகழ்ச்சியை பதித்துக் கொள்கின்றாள். சிந்தனை பதித்துக் கொள்வது. இறை வார்த்தை நீ நானும் கேட்கின்ற போது சிந்தனைகளில் அது வர வேண்டும். அது எப்படி இறை வார்த்தை செயல்படும், இதனுடைய அர்த்தம் என்பது என்ன, இது எனக்கு அர்த்தம் என்பதை வெளிப்படுத்தி கொடும் ஆண்டவரே. எப்படி நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி கொண்டிருக்க வேண்டும். இறை வார்த்தை உதாரணம் மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை அங்கே வருகிறது. நான் வாசியம் இல்லையா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 34ஆம் வாக்கியம். பிதாவை இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இந்த வார்த்தையை நாம் கேட்கின்றோம். அப்போ மன்னிக்க வேண்டும் என்று தெய்வம் சொல்கின்றார். அந்த வார்த்தையை நான் சிந்திக்கின்றேன். ஆண்டவர் அது எப்படி சாத்தியமாகும், எப்படி என்னால் மன்னிக்க முடியும்? இதோ இந்த மனிதன், என் கண்முன்னே இருக்கின்ற இந்த மனிதன் எனக்கு துரோகம் செய்திருக்கின்றான், என்னை ஏமாற்றியிருக்கின்றான், என்னை காயப்படுத்தியிருக்கின்றான், மற்ற முன்னில் வைத்து அவமானப்படுத்தியிருக்கின்றான். அப்படி இருக்கிற சமயத்தில் நீ சொல்கிற வார்த்தை இவனை மன்னியும் என்று சொல்கின்றாயே, அது எப்படி? அப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் அந்த வார்த்தை படித்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் நான் தொடர்புபடுத்தி கொண்டு என்னால் சாத்தியமில்லை ஆண்டவரே என்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த சிந்தனை யாருடன் இணைந்து கொண்டு நான் சிந்திக்கின்றேன்? தெய்வத்தோடு. நான் உன்னிடத்து சொல்லவில்லை. இப்போ இவனை பார்த்துக் கொள்கின்றேன். ஏன்னா தம்பி இங்கே பாரு, இந்த மாதிரி இருக்கிறேன், அண்ணன் இதை பாரு, என்னை எப்படி நான் மன்னிக்க முடியும், எப்படி நான் விட்டுக் கொடுக்க முடியும்? இவனிடத்து நான் சொல்றதும் தெய்வ சன்னதியில், தெய்வமே இதோ பாரு எப்படி ஆண்டவரை மன்னிக்கிறது, எப்படி நான் விட்டுக் கொடுக்கிறது என்று தெய்வத்தில் நான் சொல்வதும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ ஜெபம் என்று சொல்ற சமயத்தில் என்னுடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு சம்பவங்களும், என் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நிகழ்வுகளும், நன்மைகளும் தீமைகளும், எல்லா கசப்பான அனுபவங்களும் நல்ல அனுபவங்களும், வெற்றியும் தோல்வியும் எது வந்தாலும் சரி, அத்தனையும் தெய்வத்தோடு நான் தொடர்புபடுத்தி நான் பார்க்க வேண்டும். எப்போ நான் தெய்வத்தோடு நான் தொடர்புபடுத்தி நான் பார்க்கின்றேனோ அந்த நொடியில் தெய்வம் என்னோடு உரையாடுவார். மரியாளுக்கை பாருங்கள், இது எங்கனம் சாத்தியமாகும், இது எங்கனம் சாத்தியமாகும்? இது அவள் இறைவனோட தொடர்படுத்தி பார்க்கின்றாள். இது எங்கனம் சாத்தியமாகும்? தொடர்படுத்துகின்றார். உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு இருக்கின்றவள், இது எங்கனம் சாத்தியமாகும்? அப்படின்னா நீயும் நானும் கேட்க வேண்டும், ஆண்டவர் எப்படி நான் மன்னிக்க முடியும், எப்படி நான் நன்மை செய்ய முடியும்? ஒரு நாளும் சாத்தியம் இல்லை, ஒரு நாளும் முடியாது என்று சொல்லிக்கொண்டு நாம் இருக்கிற சமயத்தில் தெய்வம் சொல்ற வார்த்தை எதுவென்று, தெய்வத்தால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை. ஏதோ பாரு, அங்கே எலிசபெத் அவளுக்கு 6ஆம் மாதம் கருவுற இயலாத அவள் என்று சொன்னவளுக்கு இப்போ 6ஆம் மாதம். தெய்வம் அங்கு தெளிவுபடுத்தி கொடுக்கின்றாள். உள்ளத்தில் சிரித்து கொண்டு இருக்கின்ற போது தெய்வத்தோடு என் வாழ்க்கை தொடர்படுத்துகின்ற பொழுது தெய்வம் எனக்கு தெளிவுபடுத்தி தருவார். மரியாள் பார்க்கின்றார், இங்கு சூசேப்பர் மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கின்றான். இதோ விலக்கி போது மரியாள் பார்க்கின்றார், ஆண்டவரே நீ பாரு, என்னால் எதுவும் செய்ய முடியாது, என்னால் எதுவும் செய்ய முடியாது, இது எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கின்றது, இப்போ அவன் மறைவாக விலக்கிவிடன்னு சொல்கின்றான், நான் எங்கு போவேன், நான் என்ன செய்வேன்? நீ தானே தீர்மானம் எடுக்க வேண்டும், வேறு எதுவும் இல்லை சொல்லும்போது அங்கு உரையாடி கொண்டிருக்கிற சமயத்தில் தெய்வத்தோடு தன் வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கிற பொழுது சூசேப்பருக்கு போனது யாரு? அங்கே வானத்தூதர் போய் சொல்கிற வார்த்தை என்பது என்ன? இதோ பாரு சூசேப்பரே, மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம், ஏனென்றால் கருவுற்றிருப்பது தூயாவிதான். அப்ப எங்க அங்கு போய்விடுகிறார்கள்? தெய்வ சன்னதியில் உரையாடுகிற பொழுது தெய்வம் அங்கு செயல்படுவார். இதை நான் மனிதனிடத்தில் நான் சொல்கின்றேன், ஏன்னா என்னால் மன்னிக்க முடியாது. என்னால் மன்னிக்க முடியும் போது அந்த மனிதன் என்ன செய்ய முடியும்? ஆமாண்டா மன்னிக்க முடியாதுண்டா, எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்கு, அதை எப்படி மன்னிக்க முடியும்? நம்ம என்ன ஏமாந்தவர்களா, நம்ம என்ன கேவலமானவர்களா? அப்ப நீ விட்டு கொடுக்காத, நீ அப்படியே நீ இப்போ. மனிதன் சொல்ற வார்த்தை, மனுஷன்ற வார்த்தை, தெய்வம் சொல்ற வார்த்தை, இடம் நீ விட்டு கொடு. காரணம், நான் உன்னை மன்னித்திருக்கின்றேன், நான் உன்னை மன்னித்திருக்கின்றேன். நீ என்னை சிலுவையில் அறைந்தாயே, நான் உன்னை மன்னித்தனே. நான் என்ன தப்பு செய்தேன் உனக்கு? நீ என்னை சிலுவையில் அறைவதற்கு நான் உனக்கு என்ன அவமானம் செய்தேனா? உன்னை அவமானப்படுத்தினேனா? உன்னை நான் சிறுமைப்படுத்தினேனா? உன்னை அசிங்கப்படுத்தினேனா? உனக்கு நான் மேலே நோய்களை தந்தனா? எதுவும் தரவில்லையே. அப்படி இருந்த போதிலும் நீத்தானே என்னை சிலுவையில் அறைந்து என்னை அசிங்கப்படுத்தியிருக்கின்றாய், என்னை நிர்வாணப்படுத்தியிருக்கின்றாய், விண்ணுக்கு மண்ணுக்கும் இடையே என்னை தொங்க விட்டிருக்கின்றாய். நான் ஒரு தப்பும் செய்யவில்லையே. தவறே செய்யாத என்னை நீ அத்தனை பேர் முன்னிலையில் வைத்து என்னை அசிங்கப்படுத்தியிருக்கின்றாயே.
அப்படி அசிங்கப்படுத்திய பொழுது நான் உன்னை மன்னித்தேன் இல்லையா? அப்படி என்றால் நீயும் மன்னித்தே தீர வேண்டும். எங்க நான் வாசிக்கிறோம், நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். அடுத்தது, நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. அடுத்தது, நான் போதகர் தான், ஆண்டவர் தான். அடுத்தது, ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்களை மன்னித்தேன் என்றால், உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். ஆண்டவரும் போதகரும் நான் உங்களை மன்னித்தேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவர்களை மன்னிக்க கடமைப்பட்டு இருக்கின்றீர்கள். ஆண்டவரும் போதகரும் நான் உங்களை விட்டு கொடுத்து அனுசரித்து நான் போனேன் என்றால், நீங்களும் விட்டு கொடுத்து அனுசரித்து போக கடமைப்பட்டு இருக்கின்றீர்கள். அப்படி என்றால் தெய்வத்தை போலவே நான் வாழ வேண்டும். மரியாள் மனிதர்களை எண்ணவில்லை, தன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் தெய்வத்தோடு எண்ணித்தால், அதை என்ன அங்கு கொடுத்தால், இறைவனை தன்னுடைய வாழ்க்கை தொடர்புபடுத்தி கொண்டு செய்த காரணத்தினால் உள்ளத்தில் பதித்து கொண்டால், அந்த பதித்தோடைய விளைவு மகிழ்ச்சியை, இயேசு கிறிஸ்துவை இது அவள் சொந்தமாக்கி விடுகின்றாள். இயேசு கிறிஸ்துவை அவள் சொந்தமாக்கி விடுகின்றாள். அப்ப நீயும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். எப்போ நாம் ஜெபிக்கின்றோமோ, எப்போ நம்முடைய வாழ்க்கையான ஜெபம் கடந்து வருகிறதோ, அந்த நொடியிலேயே இதா தெய்வத்தை நீ நான் சொந்தமாக்கி விடுவோம். அவ என்னுடைய வாழ்க்கையில் பதிப்பது என்று சொல்வது, எண்ணுவது, சிந்தித்துக் கொண்டிருப்பதும் பதித்துக் கொள்வதும் எல்லாமே ஜெபத்தின் அடிப்படையில். அப்போ ஜெபத்தை வழியாக இயேசுவை நாம் சொந்தமாக்க முடியும். இதான் பார்க்கின்றோம். இந்த உதாரணம், இன்னொரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல ஒரு உதாரணம் சொல்கின்றேன். இங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9 முதல் வாக்கியங்கள். தன்னுடைய ஜெபத்தின் வழியாக மகிழ்ச்சியை சொந்தமாக்கின்ற ஒரு தாய். நீங்கள் தெரியும், எல்கன்னா அவனுடைய மனைவி யாரு? அன்னா. அன்னாவுக்கு குழந்தை இல்லை. அவள் குழந்தை இல்லாமல் அவள் ஜெபிக்கின்றாள். எப்படி ஜெபிக்கின்றாள்? படிங்கள். 1 சாமுவேல் அப்போ அண்ணா இப்படி அழுது கொண்டு இருப்பதையும் இப்படி ஜெபித்து கொண்டு இருப்பதையும் குரு ஏலி என்ன செய்கின்றார்? அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் அண்ணா எப்படி ஜெபித்து, வாய் திறந்து ஜெபித்து கொண்டிருந்தாளா? அல்ல, அவருடைய உதடுகள் மட்டுமே அசைந்து கொண்டு இருக்கின்றன, கண்ணீர் பொழி கொண்டிருக்கின்றது, உதடுகள் மட்டுமே அசைந்து கொண்டிருக்கின்றன. ஏலி என்ன நினைத்தார்? சொல்ல வார்த்தை, காலையிலே எழுந்து குடித்து கொண்டு வந்திருக்கிறாளே என்று. ஆனால் சொல்ல வார்த்தை, அல்ல, நான் குடிப்பதல்ல, மாறாக தெய்வத்தோடு உரையாடி கொண்டிருக்கின்றேன். ஜெபத்தினுடைய முடிவு என்னது? ஏலி சொல்ல வார்த்தை, நீ போ, உன்னுடைய மன்றாட்டு அங்கு கேட்கப்படும், நீ போ. அண்ணா யாரை பெற்றெடுக்கின்றால்? அங்கு சாமுவேலை பெற்றெடுப்பதை நாம் பார்க்கின்றோம். மகிழ்ச்சியை சொந்தமாக்கி விடுகின்றார். அப்ப ஜெபம் ஆனது தேவைப்படுகிறது. அப்ப அந்த ஜெபமானது எப்படி ஜெபிக்க வேண்டும்? தாகத்தோடு நீ ஜெபிக்க வேண்டும். ஜெபம் தாகத்தோடு நீ ஜெபிக்க வேண்டும். தெய்வத்தை சொந்தமாக்குவதற்காக ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியம் பெறுகிறதோ அந்த ஜெபமானது தாகத்தோடு இருக்க வேண்டும். நல்ல உதாரணம், இந்த ஞானிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஞானிகள் மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் பார்க்கின்றோம். இந்த ஞானிகள் ஏரோதை போய் சந்திக்கிறார்கள். ஏரோதை போய் சந்தித்த உடனே அந்த ஏறு சில வார்த்தை, அப்படியா சந்தோஷோடு சொன்னா இங்க வாங்க போய் காட்டுங்க என்று அல்ல, மாறாக அவன் குறுகிய மனத்தோடு அவன் இருக்கின்றான். அவன் பார்க்கின்றான், என்னவென்று கிரிமினல் மைண்டோடு செயல்படுகின்றான். நீ எங்க இருக்கிறான்னு சொல்லு, அதன் பிறகு நான் வந்து வணங்குகிறேன். என்ன காரணம்? கொலை செய்வதற்கு. அப்படி என்றால் நீ ஆர்வத்தோடு நீ தேடுகின்ற சமயத்தில் மக்களே உன்னிடத்தில் பலரும் பலவிதமான தவறான எண்ணங்களில் உன்னிடத்தில் வந்து செயல்படுவார்கள். நீ எப்போ தாகத்தோடு நீ செயல்பட ஆரம்பிக்கின்றாயோ, தாகத்தோடு தெய்வத்தை நீ செயல்பட ஆரம்பிக்கின்றாயோ, அப்படி போகிற போது நீ தேடி போகிற மனிதர்களாக இருக்கட்டும், உன் கூட இருக்கிற மனிதனாக இருக்கட்டும், அவர்கள் உனக்கு கெடுதல் செய்வதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். உன் படிகளையும் உன்னுடைய முயற்சிகளையும் நாசமாகுவதற்காக பல வழிகள் நீங்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அந்த தாகத்தில் நீ நிலைத்திருக்கின்ற பொழுது எவ்வாறு அந்த ஞானிகளுக்கு வானதூதர் உதவி செய்தாரோ, எப்படி நீ திரும்பி போகாத, நீ போ என்று உதவி செய்தாரோ, அதே மாதிரி தெய்வம் உனக்கு எல்லா ஆபத்துகளிலிருந்து நெருக்கடிகளிலிருந்தும் உனக்கு அவர் அங்கு உதவி செய்வார்.
எப்போ நீ தாகத்தோடு செய்கின்றாயோ அப்பதான் முடியும். இந்த ஞானிகள் தாகத்தோடு தேடி வருகிறார்கள். தாகத்தோடு தேடி வந்தவுடனே மகிழ்ச்சியை கண்டார்களா? மகிழ்ச்சியை கண்டார்கள். விண்மீன் அவர்களுக்கு உதவி செய்கிறது. நீ தாகத்தோடு செயல்படுகின்ற பொழுது மனிதர்கள் உதவி செய்ய மாட்டார்கள். மனிதர்கள் அல்ல, மாறாக இயற்கை உனக்கு துணை நிற்கும். இயற்கை உனக்கு துணை நின்று கொண்டு உனக்கு வேண்டிய நன்மைகளை இயற்கை செய்ய மனிதன் செய்கிறார்கள் இல்லையோ, இயற்கை உனக்கு தரும். நீ தெய்வத்தை நம்பி செயல்படுகின்ற பொழுது தெய்வம் உனக்கு அங்கே இருப்பார். அந்த இயற்கையே உனக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் உனக்கு பெற்று தந்துடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நம்ம பார்க்கணும். ஞானிகளுக்கு வெளிப்படுத்துவது யாரு? இதோ அந்த இயற்கை விண்மீன் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. மக்களே, மரியாள் தாகத்தோடு ஜெபத்தில் இருந்த காரணத்தினால் முடிந்தது. இந்த நாட்களில், இந்த மாதமும் அடுத்த மாதமும் இந்த 8 நோன்பு நாளும் சொல்வார்கள் இல்லையா? 8 நாள் சொல்லிக்கொண்டு அவர் எடுப்பார்கள். 8ஆம் தேதி வரைக்கும் நோன்பு எடுப்பார்கள். அதன் பிறகு விட்டுவார்கள். அதன் பிறகு அக்டோபர் மாதம் 1 முதல் 31ஆம் தேதி வரைக்கும் அவங்க ஜெபமலை மாதம்னு சொல்லி போவார்கள். அது நீ எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். 31 அக்டோபர் மாதம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ இன்னிலிருந்து கூட நீ எடுக்கலாம். 8ஆம் தேதி அங்கே வேளாங்கண்ணில் கொடி ஏறட்டும். உம்முடைய உள்ளத்தில் எப்போ நீ கொடி ஏற்றப் போகின்றாய் அது நீ தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். உன்னுடைய வீட்டில் நீ எப்போ கொடி ஏற்றப் போகிறாய் என்பது அது நீ தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். உன்னுடைய உள்ளத்தில், உன்னுடைய சிந்தனையில், உன்னுடைய கருத்துக்களில், உன்னுடைய செயல்பாடுகளில் எப்போது இயேசுவை கொடியேற்றப் போகின்றாய், எப்போது இயேசுவை நீ உயர்த்தப் போகின்றாய், தாய் வழியாக எப்போ நீ உயர்த்தப் போகிறாய் என்பது அது நீ தீர்மானம் எடுக்க வேண்டும். அதுக்கு நீ இந்த மாதம் முழுவதும் நீ பயன்படுத்து. அக்டோபர் மாதம் முழுதும் பயன்படுத்து. செப்டம்பர் நவம்பர் மாதம் முழுதும் பயன்படுத்து. டிசம்பர் மாதம் நீ பயன்படுத்து. கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி மட்டுமல்ல, நீ என்னைக்கு இயேசுவை நீ பெற்றெடுக்கின்றாயோ அன்றுதான் உனக்கு கிறிஸ்துமஸ். அன்றுதான் உனக்கு கிறிஸ்துமஸ். என்று மரியாளை நீ சொந்தமாக்குகின்றாயோ அன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இதை மரியாள் கொடியேற்றி கொண்டிருக்கின்றாள். அல்லாத சமயத்தில் நீ கொடியேற்றி கொண்டே போய் கொண்டிருக்கின்றால் ஒரு சிக்கும் கிடையாது, ஒரு உணவும் கிடையாது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? மரியாளை போலவே நீ ஜெபிக்க வேண்டும். தாகத்தோடு நீ ஜெபி. தாகத்தோடு நீ ஜெபி. தாகத்தோடு ஜெபிக்கிற சமயத்தில் உனக்கு அங்கு விடுதலை உனக்கு அங்கு கிடைத்துவிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, அல்லையா? அப்போ ஒன்று, மரியாள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை சிந்தித்து கொண்டு உள்ளத்தில் பதித்து கொண்டிருந்தாலோ அதே மாதிரி நீயும் நான் என்ன செய்ய வேண்டும்? அங்கு உள்ளத்தில் பதித்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். இனி ரெண்டாவது நாம் பார்ப்போம். ரெண்டாவது இல்லையே, மரியாள் எவ்வாறு தெய்வத்தை ஏற்றுக்கொண்டாள்? ரெண்டாவது ஏற்றுக்கொள்வது தான் என தன்னையே அது கொடுப்பதன் வழியாக. அப்போ தன்னையே அவள் கொடுப்பதன் வழியாக, தன்னையே அவள் கொடுப்பது என்று சொல்கின்ற பொழுது எடுத்து படிங்கள். லூக்கா நற்செய்தி நமக்கெல்லாம் தெரிந்த வாக்கியம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் அந்த 38வது வாக்கியம். படிங்கள். 1ஆம் அதிகாரம் 38வது வாக்கியம். நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே இதை நிகழட்டும். அப்போ அடிமை என்று சொல்லும்போதோடைய அர்த்தம் என்பது என்ன? அடிமைக்கு நிலையான தீர்மானம் எடுக்க முடியாது. அவன் அடிமையாக இருக்கின்றான். அப்போ நான் யாருக்கு அடிமை என்பதை பார்க்கணும். மரியாள் யாருக்கு அடிமை? தெய்வத்துக்கு அடிமை. தன்னையே கொடுப்பது என்பது என்னுடைய விருப்பங்களை நான் மாற்றி வைத்து விடுகின்றேன், தெய்வத்துடைய விருப்பத்துக்கு எப்படியும் கொடுக்கின்றேன். மரியாள் தெய்வத்துக்கு தான் அடிமையானவளை ஒழிய மனிதனுக்கோ சூழலுக்கோ அவள் அடிமையாகவில்லை. மனிதனுக்கும் சூழலுக்கும் அவள் அடிமையாகவில்லை. அவள் அடிமையானது தெய்வத்துக்கு, கடவுளுக்கு மட்டும்தான் அவள் அடிமையானாள். ஆனால் நீ யாருக்கு அடிமையாக இருக்கிறாய் என்று பார். நீ பணத்துக்கு, புகழுக்கு, உன் சௌகரியத்துக்கு, உன்னுடைய சூழலுக்கு, உன் மனிதனுக்கு, மற்றவர்களுக்கு தான் நீ அடிமையாக இருக்கின்றாய் ஒழிய தெய்வத்துக்கு நீ அடிமையானாயா என்று அது அல்ல, தெய்வத்துக்கு அல்ல. மரியாள் அடிமையானது தெய்வத்திற்கு. மரியாள் அடிமையான தெய்வத்துக்கு, சூழலுக்கு அல்ல, பணத்துக்கு அல்ல, சௌகரியத்துக்கு அல்ல, மாறாக தெய்வத்துக்கு. அப்படி என்றால் தெய்வத்துக்கு நான் எப்படி அடிமையாக முடியும்? எப்போ அடிமைத்தனம் என்பது இதை முழுமையாக விட்டு கொடுப்பது. அது எப்படி? சமர்ப்பணத்தின் வழியாக. சமர்ப்பணத்தின் வழியாக எந்த விதத்தில் மரியாள் அப்படி விட்டு கொடுக்கின்றால் நான் வாசிக்கிறோம், நமக்கு எல்லோரும் தெரியும். வானத்தை வந்து சொன்ன உடனே மரியாளுக்கு சுதந்திரம் இருந்ததா இல்லையா? எனக்கு இது முடியாது என்று சொல்கிற சுதந்திரம் இருந்ததா இல்லையா? இருந்தது. ஏன் அவள் செய்யவில்லை? ஏன் சொல்லவில்லை? எனக்கு 16 வயசு ஆகிறது, புருஷனை இன்னும் அறியவில்லை. அப்படி என்றால் சமுதாயத்தில் என்னை கல்லால் எறிந்து கொல்லுவார்களே, அந்த ஒரு பயம் மரியாளுக்கு இருக்க வேண்டும் இல்லையா? மரியாள் இருக்க வேண்டும் இல்லையா? அப்படி இருந்த போதிலும் ஏன் மரியாள் அதுக்கு இந்த இதுக்கு ஒப்புக்கொண்டால்? அவள் சொல்லியிருக்கலாமே, வேண்டாம்னு சொல்லியிருக்கலாமே.
அதே சமயத்தில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர் வந்து விடுமே, இது திருமணத்துக்கு முன்னாடியே இவள் கருவுற்று இருக்கிறாள் என்று அறிந்த உடனே என் பெற்றோருக்கு அசிங்கம் வருமே, அதனால் 4 பேர் எனக்கு அசிங்கம், என்னை தலை நிமிர்ந்து நடக்க முடியாது, வேண்டாம் என்று மரியாள் சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லவில்லை? ஏன் சொல்லவில்லை? அப்படி என்றால் அவள் வாழ்க்கையை யாருக்கு அவள் முக்கியத்துவம் கொடுத்தால்? தெய்வத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தால் ஒழிய மனிதனுக்கல்ல, சூழலுக்கல்ல. தன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் தன்னை தேர்ந்தெடுக்கிறார் என்று உணர்ந்த மரியாள் எப்படி அந்த உணர்வு வந்தது? ஜெபத்தின் வழியாக உள்ளத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றால், பறித்து கொண்டிருக்கின்றால். அந்த பறித்து கொண்டிருப்பது எல்லாமே ஆண்டவருடைய அர்த்தம் என்பதை வெளிப்படுத்தின உடனே, இந்த நோக்கத்துக்காக உன்னை தேர்ந்தெடுக்கிறேன் அறிந்த உடனே மரியாள் இதோ அதுக்கு கீழ்ப்படுத்தி விடுகின்றாள். ஆண்டவரே, நீ என்னை ஒரு கருவியாக பயன்படுத்த போகின்றாயே, அதுக்கு நான் இல்லாமல் ஆக்குகின்றேன். இதோ நான் உனக்கு அடிமை. என்னுடைய சிந்தனை, என்னுடைய புத்தி, என்னுடைய செயல்பாடு, என்னுடைய உடல், என்னுடைய மனம் அத்தனையும் நான் உனக்கு நான் தந்துவிடுகின்றேன். எனக்கு எதுவும் நான் வைக்கவில்லை. என்னை கொண்டு நீ என்ன வேண்டுமெனும் செய்து கொள், என்னை கொண்டு நீ எப்படி வேணும் செய்துக்கொள். தெய்வம் எடுத்ததுன்னு அந்த காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரீம் அவமானம் தான் ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னாடியே கருவுற்று இருப்பது. ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னாடியே கருவுற்று இருப்பது தெரிந்தவுடனே சந்தோஷம் எல்லாம் கை கொட்டி சிரிப்பார்களா? வெரி குட், நீ சூப்பர். அல்ல, அவமானங்கள், அசிங்கங்கள் அந்த அளவுக்கு தெய்வம் கொண்டு போகின்றார். மரியாள் தன்னையே விட்டு கொடுக்கிறார். என்னை கொண்டு நீ என்ன வேணும் செய்துக்கொள். 2வது பாருங்கள், சொந்த மகனையே கண்முன்னே நிர்வாணப்படுத்துவதும், சொந்த மகனையே கண்முன்னே அடிப்பதும், சொந்த மகனையே கண்முடி சிலுவை பாரத்தை கொடுத்து கொண்டு நடனன்னு சொல்கின்ற பொழுதெல்லாம் அந்த தாய் படுகிற வேதனை எந்த அளவுக்கு இருந்திருக்கும். மரியாள் சொல்லியிருக்கலாமே, ஐயோ வேண்டாம், என் பையனை விட்டு விடுங்கள், என் மகனை விட்டு விடுங்கள். மரியாள் சொல்லியிருக்கலாமே, சொல்லவில்லையே, தடுக்கவில்லையே. அடிக்கிற சமயத்தில், உடையை கிழிக்கிற சமயத்தில், ஆடையை பிடுகிற சமயத்தில், நிர்மாணப்படுத்துகிற சமயத்தில் எல்லாமே மரியாள் அப்படியே தான் இருந்தார்கள். உதவி செய்தார்கள், போறார்கள், துடைக்கின்றார்கள், மற்ற காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய வேண்டாம் மகனே என்று சொன்னதும் இல்லை. மற்றவர்களை பார்த்து கொண்டு வேண்டாம் மக்களே, என் பிள்ளை அடிக்காதீர்கள் என்று சொல்லவும் இல்லை. மாறாக நீ செய்ய வேண்டியதை செய்து கொள். இதோ நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடியே சிலுவையில் வேதனை அனுபவித்ததான் யாரு? அன்னை மரியாள். ஒரு பக்கம் இயேசு சிலுவையில் இருக்கிறார்கள் என்றால், இன்னொரு பக்கம் ஏற்கனவே சிலுவையில் தொங்கிவிட்டவள் தான் யாரு? அன்னை மரியாள். ஏற்கனவே அந்த அவமானத்தை நான் பட்டுவிட்டேன். ஆகவே இந்த அவமானத்தின் வழியாத்தான் என் மீட்பரை நான் கொண்டு வர வேண்டும் என்றால் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். விட்டு கொடுப்பது, முழுமையாக விட்டு கொடுப்புகிற மனநிலை. மக்களே, உன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை, அந்த மகிழ்ச்சியம் இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்க வேண்டும் என்றால் முழுமையாக நீ விட்டு கொடு. சொந்தமாக்கி கொள்ளாதே. உன்னை கணவன் அவமானப்படுத்துகின்றான், மனைவி உன்னை அசிங்கப்படுத்துகின்றாள், பிள்ளைகள் உங்களை விட்டு தாறுமாறாக போகிறார்கள். பெற்றோராகிய நீ எவ்வளவு நன்மை செய்த போதிலும் அந்த பிள்ளைகள் உணராமல் உங்களை எதிர்த்து போகிறார்கள். விட்டு கொடு. தெய்வ சன்னதியில் அப்பன் நம்ம ஸ்தானத்தை விட்டு கொடுக்க சொல்லவில்லை. அப்பன் என்ற ஸ்தானம், அம்மன் ஸ்தானத்தை விட்டு கொடுக்க சொல்லவில்லை. மாறாக உன்னுடைய தெய்வீக அந்த தன்மை, ஆண்டவரே என்னால் எதுவும் முடியாதே, அந்த நிலையை விட்டு கொடு. அந்த என்ன எதுவும் முடியாது ஆண்டவரே, அந்த உணர்வை நீ விட்டு கொடுது. இனம் தெய்வம் சொன்னார் வழிய ஸ்தானத்தை விட்டு கொடுக்க சொல்லவில்லை. ஒருத்தன் ஸ்தானத்தை விட்டு கொடுத்தான். யாரு? ஏசாவு. எதுக்காக? ஒரு சின்ன கூழுக்காக. நீயும் விட்டு கொடுக்கிறாய் அப்பன்ற ஸ்தானம், அம்மன்ற ஸ்தானம். எதற்காக? பையன் சம்பாதிச்சு வந்து என்னை கடைசி காலில் காப்பாற்ற வேண்டும். அதனால பையன் சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டி கொண்டிருக்கின்றேன், பிள்ளை சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டி கொண்டிருக்கின்றேன். எதிர்காலத்தில் இவன் தான் என்னை கவனிக்க வேண்டும். அதற்காக அவன் சொல்றதுக்கு எல்லாமே தலையாட்டி கொண்டு போகின்றாய். அது பாவம். கடைசியில் இவன் தான் என்னை கவனிக்க வேண்டும், கடைசியில் இவள் தான் என்னை கவனிக்க வேண்டும். எதிர்காலத்தில் நான் செத்த பிறகு இவன் தான் கட்ட வேண்டும். நீ செத்த பிறகு நீ பார்க்க போறிய என்ன நடக்குதுன்னு? ஒன்றும் உனக்கே தெரிய போகுது எனக்கு எங்கே இருக்க போறேன்னு. பிறகு எதற்காக இல்லாத எல்லாம் நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். அப்போ ஒரு சின்ன கூழுக்காக, பைசாவுக்காக, சௌகரியத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக உன்னை நீ விட்டு கொடுக்கின்றாயே, அதில் அல்ல, தெய்வ காரியங்களுக்காக நீ விட்டு கொடுக்க வேண்டும். மரியாள் தாய் என்ற ஸ்தானத்தை விட்டு கொடுத்ததில்லை. நல்ல ஒரு உதாரணம் எடுத்து படிங்கள். எங்கே நான் வாசிக்கிறோம்? லூக்கா நட்சத்திரம் 2ஆம் அதிகாரம், இதே 41 வாக்கியங்களில் அங்கே நாம் பார்க்கின்றோம். சும்மா அப்படியே படிங்கள், தண்ணி கொடுத்துருங்க.
உங்களுக்கு தெரியும், உறவரிடத்திலும் அறிவுடத்திலும் இப்போ கேட்கின்றார்கள், பையன் எங்கே இருக்கிறான், பையன் எங்கே இருக்கிறான்னு போய் தேடி வரும்போது அவனை காணவில்லை. கடைசியில் இயேசு எங்கே இருக்கின்றார்? கோயிலில் ஞானிகள் மத்தியில் உரையாடி கொண்டிருக்கின்றார். சூசேப்பரும் மரியாளும் தேடி போகிறார்கள். தேடி போயிட்டு சொன்ன வார்த்தை என்பது என்ன? படிங்கள். மரியாள் கேட்கின்றார், மகனே ஏன் இப்படி செய்து விட்டாய் என்று. அப்போது கேட்குற பொழுது இயேசு சொன்ன வார்த்தை என்ன? சாரி தானே சொல்ல வேண்டும். சாரி சொன்னாரா? சாரி சொல்லவில்லை. நான் என் தந்தையின் அலுவலில் இருக்க வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? இயேசு சொன்னது சரியா தப்பா? உங்கள் பிள்ளை நீங்கள் கோயிலுக்கு கொண்டு போகிறீர்கள், ஃபீஸ்ட்டுக்கு போகிறீர்கள், தெங்கினிக்கோட்டா ஃபீஸ்ட்டுக்கு நீங்கள் போகிறீர்கள். தெங்கினிக்கோட்டா ஃபீஸ்ட்டுக்கு நீங்கள் போய் நிற்கிறீர்கள். அது என்ன தெங்கினிக்கோட்டா எங்கே இருக்குது? ஒசூர். ஒசூர் பக்கத்தில் எங்களுக்கு ஒரு தியான மையம் ஒன்று உண்டு, அன்பாலியா தியான மையம் ஒன்று உண்டு. அப்போ அங்கே தான் தெங்கினிக்கோட்டை, தெங்கினிக்கோட்டையில் அது இருக்கிறது. அப்போ நான் சும்மா ஒன்று சொன்னேன், தெங்கினிக்கோட்டைன்னு சொன்னேன், வேறு எதுவும் கிடையாது. அப்போது அந்த அப்போ அங்கே எங்கே போகிறார்கள்? அப்போது தியானத்துக்கு போகிறார்கள். அப்போது அம்மா பார்க்குற பையன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறான் இல்லையா, போயிட்டு வரட்டும் என்று. போனவன் திரும்பி வர வேண்டியது தானே. அவன் என்ன செய்கிறான்? அங்கே இருக்கின்றான். பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் பையன் வருவான், பையன் வருவான். வீட்டுக்கு வந்த பிறகு பையனை காண்டோம். இவங்க கேட்குற, மரியாள் கேட்குறா சூசேப்பர் எடுத்து, எங்கே பையன் எங்கேன்னு கேட்கும்போது, எனக்கு தெரியல, உங்கள் கூட தான் இருந்தான்னு. சூசேப்பர் கிடையாது, எங்கடி பையன் கிடையாது, எனக்கு தெரியாதுங்க, என்ன உங்களோட தானே, என்ன மாறி மாறிடு. அப்போ ரெண்டு பேரும் தேடி நேராக போகிறார்கள். நேராக போனே, டேய் பையன் கடான்னு கேட்கும்போது, என் மகன் ஏசுங்கடான்னு போது, உன்னை அங்கிள் அங்கிள் தெரியாத அங்கிள், அவரை நான் அங்கே பார்த்தேன் அங்கிள். எங்கடா பார்த்தேன்னு? அவர் அங்கேயே இருந்தார் அங்கிள், கோயிலே இருந்தாரா. மரியாள் போகிறார்கள். என் பையன் ஏசு எங்கண்ணா? ஆண்டி ஆண்டி தெரியல ஆண்டி, அவர் அங்கே இருந்தார் ஆண்டி. அங்கே இருந்தானா? எங்கடா இருக்கானா? அங்கே இருக்கிறான் ஆண்டி. ரெண்டு பேரும் நேராக தேடி வர சமயத்தில் தலைவர் அங்கே உட்காந்துட்டு அடைய வச்சுட்டு ஞானிகள் மச்சு கொண்டு கா கூ கீ கூ கா கூன்னு கொண்டு இருக்கிறார். மரியாள் கோபம் வருமா வராதா? கோபம் வந்ததில் தப்பு இருக்கா? தப்பு இல்லையே. உங்கள் பையன் காணாமல் போகும்போது நீ போய் தேடி வருகின்றாய். போகும்போது என் பையன் அழகாக பேசி கொண்டிருப்பான்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? நேரம் வாடாங்க இருங்க. என்னம்மான்னு நானும் அவங்க அப்பா எவ்வளோ தேடி கொண்டு தெரியலையா? அப்போ உங்கள் பையன் சொல்கிற வார்த்தை, ஏனம்மா என்னை தேடுகிறீர்கள், நான் தான் பங்கு தந்தையோட இருக்கிறேன் என்று உனக்கு தெரியவில்லையான்னு. அம்மா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வருவாங்களே, பங்கு சமையார் முன்னாடி பலார்னு ரெடிக்கு பாரு. பங்கு சமையர் பாப்பாரு, ஏன் அடிக்கிறீங்க? சாமி சாமியார் அதான் முடிஞ்சு போச்சு. ஒரே அடி. ஏன் மறையில் அடிக்க வேண்டியதானே? அடித்தாங்களா? இல்லையே. வார்த்தை என்ன கேட்குறது? இதோ அந்த இடம் வரவில்லை. இயேசு வீட்டுக்கு வருகின்றார். ஞானத்திலும் உடல் வளர்ச்சியில் மிகுந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். மரியாள் காது பிடிச்சி திருவி, எடா நீ கடவுளுடைய பையன்தான் இல்லைன்னு சொல்லவில்லை. அதே தெய்வம் உன்னை என் கையில் ஒப்படைத்திருக்கின்றார், நான் உனக்கு தாயும் கூட, வா வீட்டுக்குன்னு சொல்லிக்கொண்டு, டராம விடுமா 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 விழிக்கலாம் விழிக்கலாம், வாட வீட்டுக்குன்னு நேர விழார்கள். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். எப்படி வளர்த்தி வந்தார்? யாரு? அன்னை மரியாளும் சூசேப்பரும். இங்கு நாம் பார்க்கின்றோம், மரியாள் சொல்லியிருக்கலாமே, ஏதாவது செய்திருக்கலாமே, இல்லை. இதாக விட்டு கொடுக்கின்றாள். மகன் இதுக்காகத்தான் வந்திருக்கின்றான் என அறிந்த காரணத்தினால் என்ன செய்ய முழுமையாக விட்டு கொடுக்கிறான். இதோ வா என்று சொல்லிக்கொண்டு அந்த மகனை ஏற்றபடியே, இதோ நான் என் தந்தையின் அலுவலில் இருக்க வேண்டும், உனக்கு தெரியாதா? அப்போ தந்தையின் அலுவல் என்பது என்னது? மக்களுக்கு மீட்பு கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். ஆமாம், நீ அதுதான் வந்திருக்கின்றாய் என்று சொல்லிக்கொண்டு அந்த தெய்வத்துடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போறார் ஒழிய தன்னுடைய கருத்துக்களுக்காக அவள் அங்கு முக்கியம் கொடுப்பதில்லை. அப்பா அம்மாவுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி பிள்ளைகளை வளர்ப்பதில் அல்ல, தெய்வத்துடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி பிள்ளைகளை வளர்த்தி கொண்டு வர வேண்டும். ஆனால் உன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி இல்லை. மரியாளும் சூசேப்பரும் தான் விட்டு கொடுக்கின்றார்கள், முழுமையாக விட்டு கொடுக்கின்றார்கள். தெய்வத்துடைய விருப்பத்துக்கு பின்ன மகனை மகளை கொண்டு வரார்கள். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவர்களாக, தங்களுக்கு உகந்தவர்களாக என்பதல்ல, பெற்றோர்களுக்கு உகந்தவர்களாக என்பதல்ல, ஏசு ஞானத்தில் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவராய் வளர்த்தி வந்தார்கள். ஓரோ பெற்றோர்களும் பிள்ளைகளை எங்கே கொடுக்க வேண்டும்? தெய்வ சனில் விட்டு கொடுத்தால் மட்டுமே தான் அங்கு கடந்து வர முடியும், இல்லை என்றால் முடியாது. அப்படி என்ன செய்ய வேண்டும்? ஒப்புக்கொடு, முழுமையாக நீ ஒப்புக்கொடு. உன் பிள்ளைகளை பலிப்படுத்தல் ஒப்புக்கொடு. தெய்வமே, என் மகன் இப்படி இருக்கின்றான், என் மகள் இப்படி இருக்கின்றாள், கணவனை விட்டுக்கொடு, மனைவியை விட்டுக்கொடு. நீ வேலை செய்கிற இடங்கள், அந்த பணித்தலங்களில் நீ சந்திக்கிற சவால்கள், அதை விட்டுக்கொடு. உன்னுடைய சக ஊழியர்களை பலிப்படுத்தல் விட்டுக்கொடு. அதை விட்டு கொடுக்கிற சமயத்தில்
தெய்வம் செயல்படுவார். மரியாள் செய்த காரியம் தெய்வத்தை சொந்தமாக்க காரணம் என்பது என்னவென்றால் தன்னையே விட்டு கொடுத்தாள். விட்டுக்கொள்ள, இதோ நானுடைய அடிமை, என்னை கொண்டு நீ என்ன வேணும் செய்துக்கொள், எப்படி வேணும் நீ அவமானப்படுத்திக்கொள், ஆனால் நான் உன்னை சொந்தமாக்க வேண்டும், உன்னை நான் சொந்தமாக்க வேண்டும். இதை நான் பார்க்கின்றோம். அதே மாதிரி ஆண்டவரே, இந்த கணவன் வழியாக நீ எனக்கு எப்படி வேணா அவமானப்படுத்து, எனக்கு என்ன எப்படி வேணா அவமானம் வரட்டும், இந்த மனைவி வழியாக எனக்கு எப்படி வேணா அசிங்கம் வரட்டும், இந்த பிள்ளைகள் வழியாக இந்த பெற்றோர் வழியாக எனக்கு என்னதான் நடந்தாலும் சரி, நான் உன்னை விட்டு போகக்கூடாது தெய்வமே, என் விசுவாசத்தை விட்டு போகக்கூடாது, உன்னை விட்டு போகக்கூடாது, எனக்கு நீ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தெய்வ சல் மொழியை விட்டு கொடுக்கிற சமயத்தில் இதா மகிழ்ச்சியை நீ சொந்தமாக்க முடியும். மரியாள் மகிழ்ச்சியை தான் சொந்தமாக்குகின்றாள். நீங்களே பாருங்கள், ஆட்டிடையர்கள் லூக்கா நட்சத்திரம் 2ஆம் அதிகாரம், லூக்கா நட்சத்திரம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் திருவாக்கியங்கள். அந்த ஆட்டிடையர்கள் என்ன செய்கிறார்கள்? ராத்திரி முழுமையாக என்ன செய்கிறார்கள்? விழித்திருந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இந்த விழிப்பு? விழிப்பு என்பது என்னது? முழித்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு முழித்து கொண்டிருக்கிறார்கள்? பல மிருகங்கள் காட்டில் வராமல் இருக்கிறதுக்காக விழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் விழித்து இருந்து ஜெபிப்பது, விழித்திருந்து நீ ஜெபிப்பது, விழித்திருந்து செயல்படுவது. பெற்றோர்கள் விழித்திருந்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இதா அப்படி என்றால், இதோ நாளைக்கு நான் பிள்ளையை பெற்றிருக்கின்றேன், மகனை பெற்றிருக்கின்றேன், அவனுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், ஆகவே இப்போ நான் விழித்திருக்க வேண்டும். இப்போ நான் ஊதாரித்தனமாக குடிச்சும் கும்மாலம் அடித்து கொண்டிருந்தேன் என்றால் என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நாசமாய் போய்விடும். அவர்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைக்க வேண்டும். விழித்திருந்து கொண்டு அந்த பெற்றோர்கள் உழைக்க ஆரம்பிக்கின்றார்கள். அந்த விழிப்பு இல்லாமல் இருக்கிறவர்கள் குடிச்சும் கும்மாலம் அடிச்சு கொண்டு போய் கொண்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறாக போய் நிற்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாக போய்விடும். விழிப்போடு இருக்கிறவர்கள் இதோ என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும், அவர்கள் பாவ வாழ்க்கை போகாமல் இருக்க வேண்டும். விழிப்போடு இருக்கிறவர்கள் தெய்வத்துணையை நாடி போவார்கள். தெய்வமே எங்கள் வெளிப்படுத்தான் என்று சொல்வார்கள். மாறாக விழிப்பு இல்லாமல் இருக்கிறவர்கள் ஊதாரித்தன்மை செயல்படுவார்கள், பிள்ளைகளை கைவிடுவார்கள். அந்த பிள்ளைகள் குடி பழக்கத்திற்கும், கெஞ்சா பழக்கத்திற்கும், பல போதை பழக்கத்திற்கும், விபச்சார பழக்கத்திற்கும், காதல் என்ற பெயரில் ஏமாற்றி கொண்டும் ஏமாந்து கொண்டும் தான் வாழ்ந்து நிற்பார்கள். தெய்வம் அதுகளும் காரணங்கள். பெற்றோர் நீ விழிப்போடு அங்கில்லை. விழிப்போடு இல்லாத காரணத்தினால் இத ஓநாய்கள் மத்தியில் செம்மறியாடு எப்படி போலவே இந்த செம்மறியாடுகள பிள்ளைகளை பலரும் வந்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கணவன் விழிப்போடு இருந்து ஜெபிக்க வேண்டும். இல்லை என்றால் மனைவியை நீ இழந்து விடுவாய். மனைவி நீ விழிப்போடு நீ ஜெபிக்க வேண்டும், இல்லை என்றால் கணவனை நீ இழந்து விடுவாய். அப்படி என்றால் அர்த்தம் என்பது என்ன? நீ விழிப்போடு இருந்து கொண்டு தெய்வ சன்னதியில் உன் கணவனுக்காக மனைவிக்காக என்ன செய்ய வேண்டும், எதிர்காலத்தை எப்படி கொண்டு வர வேண்டும், என் கணவன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமே, என் மனைவி ஆரோக்கியமாக இருக்க வேண்டுவதற்காக உன்னுடைய உழைப்பு. இதான் இந்த ஆட்டிடையர்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரம் முழுவதும் விழித்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த ஆடுகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு வருகிறார்கள். நீயும் நானும் நம்முடைய ஒப்படைக்கப்பட்ட மனிதர்கள், நம்முடைய ஒப்படைக்கப்பட்ட பணிகள், அதுக்கு பாதுகாப்பு நீயும் நானும் தான் ஒழிய அழிப்பதற்காக அல்ல. எனக்கு தரப்பட்ட பணி நற்செய்தி அறிவிக்கும் பணி என்றால் அந்த பணியை நான் கருத்துடன் செய்ய வேண்டும். எனக்கு தரப்பட்ட பணி ஒரு பள்ளிக்கூடம் என்றால் அந்த பள்ளிக்கூடத்தை பாருங்க மாணவ மாணவிகள் நல்ல முறையில் கொண்டு வர வேண்டும். எனக்கு தரப்பட்ட பணி ஒரு அலுவலில் ஒரு கிளர்க்கோ ஒரு பியூனோ இருந்தாலும் சரி, அதை நான் சரியாக செய்ய வேண்டும். எனக்கு தரப்பட்ட பணி இந்த உலகத்தில் என்ன பணி இருந்தாலும் சரி, சிறிதோ பெரிதோ என்பது இல்லை. பணியில என்றும் சிறிதும் இல்லை, என்றும் பெரிதும் இல்லை, எல்லா பணியும் ஒன்றுதான். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். இதோ நமக்கு இங்கே தூய்மை பணியாளர்கள் இருக்கின்றார்கள். அந்த தூய்மை பணியாளர் இல்லை என்றால் உன்னாலும் என்ன ரோட்டில் நடக்க முடியுமா? உன்னால் நடக்க முடியாது. உன்னால் நடக்க முடியாது. அவர்கள் தெய்வீக துணை உள்ளவர்கள். அவர்கள் அந்த பணி செய்த காலத்தில் தான் எவ்வாறு குப்பைகளை வாரி எடுக்கிறார்களோ அதை வாரி எடுக்கிற காலத்தில் தான் நீயும் நானும் போய் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இல்லை என்றால் இன்று நீயும் நானும் இல்லை, நாற்றம் அடித்துக் கொண்டு நாம் போய் கொண்டிருப்போம். நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் நல்ல வாழ்க்கை நடப்பதற்கும் நல்ல ஒரு தூய்மையான வழியை ஏற்பாடு செய்து தருகின்ற தெய்வங்கள் தான் அவர்கள் ஒழிய வேறு யாரும் அல்ல. வேறு அல்ல. செப்டிக் டேங்க் கிளீன் செய்கிறவர்கள், செப்டிக் டேங்க் தூய்மை செய்கிறவர்கள், அந்த சஸ்பென்ஸ் உள்ள போய் இறங்கி எடுக்கிறவர்கள், அவர்கள் இல்லை என்றால் இன்று நீ நானும் இல்லை. தெய்வத்துடைய பணியை அவர்கள் செய்கிறார்கள். அது அசிங்கம் என்பதற்காக அல்ல, அது கீழ்த்தர பணி என்பதற்காக அல்ல. மாறாக அந்த பணியில் அவர்கள் ஈடுபடுகின்ற சமயத்தில் அவர்கள் நம்மை நினைத்துக் கொள்கிறார்கள். இதோ ஆண்டவரே நீ தந்துக்கிற பணி நான் செய்கின்றேன் என்று சொல்லி செய்கிற பொழுது அந்த ஆர்வத்தோடு நான் செய்கிற சமயத்தில் நீ நான் வெளியே நடந்து கொள்கின்றோம். அவர்கள் இல்லை என்றால் இன்று நீயும் நானும் இல்லை.
அவர்களை நீ நானும் பூஜிக்க வேண்டும், அவர்களை நீ நானும் பாராட்ட வேண்டும். அவர்களை கொச்சைப்படுத்துவதோ அசிங்கப்படுத்துவதோ ஒதுக்கப்படுவதோ ஒரு நாள் இல்லை. நீயும் நானும் செய்யாத அந்த மகத்தான வேலையைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். மற்ற எல்லா வேலையும் நம்மளால் செய்ய முடியும், உன்னால செய்ய முடியுமா? முடியாதே. செய்து கொண்டிருக்கிற அந்த பணியை நீ கொச்சைப்படுத்தாதே. அவர்கள் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. பாவம் துர்நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்காக தெய்வம் சிலுவையில் தன்னையே இல்லாமல் ஆக்கி விடுகிறார்கள். இப்பேற்பட்ட பணிகள் செய்கிறவர்கள் தங்களையே இல்லாமல் ஆக்கி கொண்டு நம்மை வாழ வைக்கின்றார்கள். வாழ வைக்கிற தெய்வங்கள் அவர்கள். அவருக்குரிய உரிமையையும் அவருக்குரிய அனைத்தையும் நீயும் நானும் கொடுத்தே தீர வேண்டும். அல்ல எந்த ஒரு விட்டு வீழ்ச்சிக்கும் அங்கு இடம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள், விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள், அடி விழித்திருந்து நீ ஜெபிக்கின்ற சமயத்தில் வல்லமையும் அபிஷேகம் கிடைக்கும். மரியாள் காத்திருந்தால், விழித்திருந்தால், ஜெபித்தால், மகிழ்ச்சியை சொந்தமாக்கினால், நீயும் நானும் விழித்திருந்து காத்திருந்து நம் பணிகளை செய்கிற பொழுது எவ்வாறு ஆட்டிடையர்கள் விழிப்போடு இருந்த காரணத்தினால் வானத்துதல் வந்து உதவி புரிந்தார்களோ, போ உங்களுக்காக மீட்பர் அங்கே இருக்கின்றார், நீங்கள் போய் காணலாம் என்று சொன்னாரோ, அதே மாதிரி தெய்வம் வானத்துதர் வழியாக நமக்கு வெளிப்படுத்துவார், இயற்கை வழியாக வெளிப்படுத்துவார், மற்ற மனிதர்கள் வழியாக தெய்வம் வெளிப்படுத்துவார். இடம் நீ போ, இதோ நான் இருக்கிறேன் சொல்லி தெய்வம் வெளிப்படுத்துவார். அதன் வழியாக உன்னால் என்ன செய்ய முடியும்? அந்த மீட்பரை நம்மளால் சொந்தமாக்க முடியும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இரண்டாவது மூன்றாவது மரியாள் எப்படி மகிழ்ச்சியை அவள் சொந்தமாக்குகின்றான். அது முதலிலே பெறுவது அன்பின் வெளிப்பாடு. அன்பின் வெளிப்பாடுன்னு சொல்வது என்ன? தம் கட்டளைகளை கடைபிடிப்பதன் வழியாக. நான் வாசிக்கிறோம், எடுத்து படிங்கள். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 21 23. என் கட்டளைகளை கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். அடுத்தது இனி 23வது வாக்கியம். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிக்கின்றார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொண்டுள்ளார். அடுத்தது நாங்கள் அவரிடம் வந்து அவரில் குடிக்கொள்வோம். அன்பின் கட்டளை, கட்டளைகளை நீ நான் கடைபிடிக்க வேண்டும். அந்த கட்டளைகளை கடைபிடிப்பது என்பது அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும், ஒழிய கடமைக்காக அல்ல. கடமைக்காக யாருமே கட்டளையை கடைபிடிக்கலாம். 10 கட்டளைகள் நீ நானும் கடைபிடிக்கலாம். தலைபோற விஷயம் ஒன்றும் கிடையாது, தலைபோற விஷயம் கிடையாது. கடமைக்காக நீ கடைபிடித்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்பின் வெளிப்பாடு. உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் வாசிக்கலாம் மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். அந்த செல்வந்தன், அந்த இளைஞன் இயேசுவை வந்து கேட்கிற கேள்வி, தெய்வமே என்று சொல்லி வார்த்தை படிங்கள். 16ஆம் வாக்கியம். பார்த்தீங்களா? நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது இயேசு சொன்ன வார்த்தை என்ன? கட்டளைகளை கடைப்பிடி. கட்டளைகளை நீ கடைப்பிடித்தாலே எல்லாம் வந்துவிடும் என்று. அடுத்த வார்த்தை படியுங்கள். எவற்றென்னு கேட்டபொழுது இயேசு ஒவ்வொன்றாக சொல்ல கடைசியாக சொன்ன வார்த்தை என்பன, ஆண்டவரே இவை எல்லாமே நான் கடைப்பிடித்து தானே வருகின்றேன், இவை எல்லாமே நான் கடைப்பிடித்தான் வருகின்றேன். அவ கட்டளைகளை இவன் கடைப்பிடிக்கின்றான். ஆனால் கடைசி சொன்ன வார்த்தை என்ன? உன்னிடத்தில் குறை ஒன்று உண்டு, முதலில் ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுத்து அதன் பிறகு என்னை வந்து பின்பற்று. அப்போ அப்படி என்றால் அவன் கட்டளைகளை கடைப்பிடித்தான், அன்பு இல்லை, அன்பு இல்லை. அவன் குறையோடு தான் எல்லாம் கடைபிடிக்கின்றான். நானும் அப்பா அம்மா என் வீட்டில் இருக்கிறார்கள், கீழ்ப்படுகின்றேன். எந்த நாள் கீழ்ப்படுகின்றேன்? அன்பினால கீழ்ப்படிந்தேனா அல்ல பயத்தினால கீழ்ப்படுகின்றேனா? நான் படிக்கின்றேன், எதற்காக படிக்கின்றேன்? மார்க் எடுப்பதற்காக படிக்கின்றேனா அல்லது வாழ்க்கை நான் முன்னேறுவதற்காக, என் வாழ்க்கை கல்வியினருக்காக நான் படிக்கின்றேனா? மதிப்பெண்காக படிக்கின்றேனா? வாழ்க்கை வாழ்வதற்காக நான் படிக்கின்றேனா? ரெண்டும் வித்தியாசம் உண்டு. ஆலயத்தில் வருகின்றேன், பலியில் நான் பங்கெடுக்கின்றேன். எதற்காக? நான் ஒரு கத்தோலிக்கனாக காரணத்தினால நான் பங்கெடுக்கின்றேனா அல்ல பலிபீடத்தில் வர இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்க நான் பங்கெடுக்கின்றேனா? இவ ரெண்டு வித்தியாசம் உண்டு. ஜெபமால நான் ஜெபிக்கின்றேன், எதற்காக? இதோ கத்தோலிக்கா பிறந்த காரணத்தினால் நான் ஜெபிக்கின்றேனா அல்லது மரியாளுடைய அனுபவம் அதன் வழியாக இயேசுவை சொந்தமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் ஜெபமால ஜெபிக்கின்றேனா? மக்களே, ரெண்டும் வித்தியாசம் உண்டு.
ரெண்டு வித்தியாசம் உண்டு. நீ அன்பின் இங்க மரியாள் அன்பு செய்கின்றால், கட்டளையை கடைபிடிக்கின்றால். அன்பின் காரணமாக தான் கட்டளை கடைபிடித்தால் ஒழிய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் எண்ணத்தில் அல்ல. அப்படி அன்பின் காரணமாக கட்டளை கடைபிடித்த காரணத்தினால் வார்த்தை என்ன கூறுது? நாங்கள் அவரில் வந்து குடிகொள்வோம். அப்படி என்றால் தெய்வம் மரியாள் உள்ளத்தில் சொந்தமாக்கினார். அதான் பார்க்கணும். நாங்கள் ஹோலி ட்ரினிட்டி, தெய்வம் பிதா, தந்தை, பிதா, மகன், தூயாவி. இது அதனால தான் திருச்சபை கூறுகிறது, அன்னை மரியாள் நடமாடும் நற்கருணை பேழை. நடமாடும் நற்கருணை பேழை. உள்ளத்தில் தெய்வத்தை சொந்தமாக்கினார் கட்டளைகளை கடைப்பிடிப்பதன் வழியாக. அப்படி என்றால் கட்டளைகளை நான் கடைப்பிடிக்கிறேன் என்றால் அது அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் ஒழிய கடமைக்காக ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்குது என்றால் ஒரு நாளும் உனக்கு அனுபவம் கிடைக்காது. நான் எல்லா மாதம் வேளாங்கண்ணிக்கு நான் போவேன், எல்லா வருஷமும் வேளாங்கண்ணிக்கு போவேன், எல்லா வருஷமும் நான் பெசநகர் நான் போவேன், எல்லா வருஷமும் இந்த மாதா கோயிலுக்கு நான் போவேன், எல்லா வருஷம் நான் அப்படி போய் கொண்டு இருப்பேன். யார் வேண்டான்னா நீ போ, யார் வேண்டாம் என்ன போனால் எல்லாம் கிடைக்க வேண்டிய அவசியம் இருக்கு அல்ல. அன்பின் வெளிப்பாடாக இது நான் போகிற சமயத்தில் செப்டம்பர் 8ஆம் தேதி மட்டுமல்ல, நவம்பர் 8க்கும் நான் போவேன், ஆகஸ்ட் 8க்கும் போவேன், ஜனவரி 8க்கும் போவேன், இல்லை 8ஆம் தேதி மட்டுமல்ல 9ஆம் தேதியும் நான் போவேன், 10ஆம் தேதியும் நான் போவேன். அன்பின் வெளிப்பாடாக எந்த நாளும் 365 நாளில் எந்த நாளும் நான் போவேன். எனக்கு எல்லா நாளும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியாக மாறும். எல்லா நாளும் எனக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியாக மாறும். காரணம் என்ன? மரியாளுடைய பிறந்த நாளை அனுபவிப்பேன், இயேசுடைய பிறந்த நாளை அனுபவிப்பேன். அன்பின் வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடத்தான் இருக்க வேண்டும் ஒழிய ஒரு நாளும் கடமைக்காக நம்ம போகக்கூடாது. இங்கு மரியாள் கட்டளைகளை கடைப்பிடிப்பது எதனால? கடமை அல்ல, அன்பின் வெளிப்பாடு. நெய்யும் நானும் என்ன செய்கின்றோம்? நெய் நானும் எப்படி வழிகின்றோம்? அதான் வார்த்தை கூறுகிறது. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 10-11. நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவருடைய அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அப்போ என் கட்டளை, அப்போ இயேசுடைய கட்டளை என்பது என்னது? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எடுத்து படிங்கள். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 34. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு தருகின்றேன். அப்போ இயேசுடைய கட்டளை என்பது என்ன? அன்பின் கட்டளை. அப்போ 10 கட்டளை ஒதுக்கி விட்டாரா? அல்ல. நமக்கு எல்லோருக்கும் தெரியும் 10 கட்டளை எல்லோருக்கும் தெரியுமா? உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் 10 கட்டளை தெரியுமா? எல்லோருக்கும் தெரியுமா? எங்க முதல் கட்டளை சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். 8வது கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக. 8வது கட்டளை விபச்சாரம் செய்யாத. இதான் 8வது. உங்கள் ஊரில் 8வது கட்டளை அதானா? பிறர் மனைவியை, பிறர் ஆரத்தை. நான் கேட்டது 8வது கட்டளை. போய் சாட்சி லைனாக வந்து தான் நடுவில் கேட்கக்கூடாது. சந்தோஷம். கத்தோலிக்கிறது தானே எல்லாரும் லைனாக தான் கேட்குறாங்க, நடுவில் கேட்கக்கூடாது. நீங்கள் மட்டும் அப்படி கேட்கலாம். ஆனால் டீச்சர் நீங்கள் தெரியாது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நடுவில் எப்படி வேணால் கேட்கலாம். நாங்கள் என்ன படித்தோமோ அது நீ கேட்க வேண்டியது தானே. நாங்கள் படிக்காதது ஏன் நீ கேட்குறீங்க? எப்படி? அப்போ அப்படி என்றால் நாங்கள் படிக்காதது நீ கேட்டது அது உன்னுடைய தப்பு. இனி முதல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி போக வேண்டும். நாங்கள் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டா, ஆமாம் நான் ஃபெயில் தான் ஆவேன். காரணம் நான் படிக்காத தானே நீ கேட்டுக்கிற. நான் படித்தது நீ கேட்டுன்னு தானே வந்திருக்குமா? நான் ஃபெயில் ஆகிருக்க மாட்டேனா? இல்லையே. அப்போது யாருக்கு இது புத்தி இல்லை? டீச்சருக்கு. ஸ்தோத்திரம். மக்களே, முதல் கட்டளை என்ன வருகிறது? ரெண்டாவது கட்டளை வீணாக. அடுத்து 3வது ஓய்வு நாள். 4வது காப்பி அடிச்சு சொல்றாங்க. மனப்படம் பார்க்காம சொல்லு. 4வது என்ன? தாய் தந்தை மிதித்து நட. அல்ல, சரி, மதித்து நட. 5வது கொலை. 6வது 7 8 அது மட்டும் கரெக்டாக வரும். 6 விபச்சாரம். 7 களவு. எல்லாம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம். 7 8 பொய் சாட்சி. 9 அது நல்லா ஸ்ட்ராங்காக வருது. 10 பிறர் உடைமை. 6 9 மட்டும் கரெக்டாக சொல்றீங்க. மீதி எல்லாம் டபுள் டபான்னு போய் கொண்டு இருக்கு. என்ன சரி. இனி
இந்த நமக்கு எல்லோரும் தெரியும். இந்த முதல் 3 இதை 2ஆக பிரிக்க முடியும். எப்படி? முதல் 3 கட்டளை யாரை மையப்படுத்தி இருப்பது? தெய்வத்தை. அடுத்தது 4 முதல் 10 வரை யாரை மையப்படுத்தி இருப்பது? மனிதரை மையப்படுத்தியது. அப்போ 2ம் இதான் நம்ம பார்க்க. அதான் ஏசு நம்ம எல்லாம் படித்தோம் இல்லையா? எல்லாம் தெரியுமே. மார்க் நட்சத்திரி 12ஆம் அதிகாரம் 29-30. மார்க் 12:29-30. உன் முழு இதயத்துடனும் முழு உள்ளத்துடனும் முழு மனதுடனும் முழு ஆற்றலுடனும் கடவுளை அன்பு பாராட்டு. அதான் இந்த 3 கட்டளைகள். கிளியர். இனி அப்போ முழுமையாக நீ தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டும். மரியாள் முழுமையாக கொடுக்கின்றாள். தன் உடல் மனம் உள்ளம் அனைத்தையும் முழுமையாக கொடுக்கின்றாள். பாதையிலேயே எல்லாம் முழுமையாக தெய்வத்துக்கு கொடுக்கின்றாள். முழு அர்ப்பணம் அங்கே வருகிறது. தாகத்தோடு தேடுகின்றாள், ஜெபிக்கின்றாள், முழுமையாக கொடுக்கின்றாள், தன்னையை விட்டு கொடுக்கின்றாள். நீயும் நானும் தெய்வத்துக்கு முழுமையாக விட்டு கொடுக்க வேண்டும். தெய்வத்துக்கு முழுமையாக நீயும் நான் விட்டு கொடுக்க வேண்டும். நேரத்தை நாம் விட்டு கொடுக்க வேண்டும். இறைவனுக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். என்னுடைய நேரத்தை அந்த மாதிரி வாழ்வதல்ல, தெய்வத்துடைய நேரத்தை கண்டறிந்து கொண்டு அது போக வேண்டும். அது எப்படி தெரியுமா? அதான் வார்த்தை நமக்கு எல்லாரும் தெரியும் இல்லையா? நீங்கள் எடுக்க தேவையில்லை. ஆண்டவருடைய ஃபோன் நம்பர், கடவுளுக்கு ஃபோன் நம்பர் இருக்கா? என்னது? எரேமியா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். இதான். பிசாசுக்கு ஃபோன் நம்பர் இருக்கா? போய் தேடி கண்டுபிடி. நான் அங்கே வரவில்லை. அப்புறம் அதை தேடி கொண்டிருப்பாய். நல்லதை பேசி கொண்டிருப்போம். அப்போ நம்ம பார்க்குற சமயத்தில் நம்பர் பைபிளில் இருக்கு 666. இனி அது போகட்டும். இங்கே நாம் வாங்கிட்டோம். என்னது? தெய்வ என்னிடம் மன்றாடு, உனக்கு மாபெரும் ரகசியங்களை நான் வெளிப்படுத்துவேன். அவை இறைவனுக்கு பிடித்த நாள், பிடித்த நிமிடங்கள், பிடித்த நேரங்கள் தெய்வம் சொல்லுவார். நீ போ, மன்றாடு. உன்னை யார் வேண்டாம்னு சொன்னான்? உன்னை யார் வேண்டாம்னு சொன்னார்? நீ உட்காந்து 7 மணிக்கு உன் குடும்பத்தில் எல்லோரும் கணவன் மனைவி எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ற சமயத்தில் எல்லாரும் பேசிக்கொண்டு நல்ல உரையாடுகின்ற அந்த சமயத்தில் உட்காந்துட்டு இயேசுவே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லிப்பாரு. என்ன இருக்கும்? எல்லாம் உறங்கி கொண்ட சமயத்தில் உட்காந்துட்டு கொண்டு என்னங்க எழுங்க நம்ம எல்லாம் சேர்ந்து தாளை பேசி கொண்டு இருக்கலாம். நடக்குமா? 2ம் ஆப்போசிட்டாக போகுது. 12 மணிக்கு சாப்பிட வேண்டியது நீ 8 மணிக்கே 10 மணிக்கே சாப்பிட்டு ஏப்பம் விட்டு என்றால் அவள் 1 மணிக்கு என்ன செய்து கொண்டிருப்பாள்? அப்போ அதுக்கு உரிய நேரத்தை அதை செய்ய வேண்டியது தெய்வம் வெளிப்படுத்துவார். அதை கேட்டு நீ இப்போ உன்னை நீ விட்டு கொடுத்தால் மட்டுமே தான் மக்களே தெரியும், இல்லை என்றால் ஒன்றும் தெரியாது. அப்போ கட்டளைகளை முதல் கட்டளை அங்கே வருது. இனி அடுத்து தொடர்ந்து படிங்கள். உன் மீது நீ அன்பு கூறுவது போலவே உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கூறுவாயாக. அதான் மீதி 4 முதல் 10 வரை உள்ள கட்டளைகள். அப்போ மீதி 4 முதல் 10 வரை உள்ள கட்டளைகள் பிறரை மையப்படுத்தி இருக்கின்ற வாழ்க்கை. எப்படி நீ உன்னை நீ அன்பு செய்கிறாயோ அதே மாதிரி மற்றவர்கள் நீ அன்பு செய். எப்படி நம்மை நான் அன்பு செய்வோம்? நீங்கள் எப்படி உங்களை அன்பு செய்வீர்கள்? பெண்கள் எப்படி உங்களை அன்பு செய்வீர்கள்? ஆண்கள் எப்படி உங்களை நீங்கள் அன்பு செய்வீர்கள்? என்ன பிடிச்ச மாதிரி? பெண்கள் எப்படி உங்களை நீங்கள் எப்படி அன்பு செய்வீர்கள்? நாம் எப்படி அன்பு செய்வோம்? டெய்லி குளிப்பதன் வழியாக. குளிக்கிற பழக்கம் இல்லையோ? சென்ட் அடிக்கிறீங்கல்ல, மேக்கப், ஸ்தோத்திரம், சென்ட் மேக்கப் உங்களை நீங்கள் அழகுபடுத்தி கொண்டு வருவதன் வழியாக. எதற்காக? உன் அழகை கொண்டு வருவதற்காக அல்ல, மற்ற முன்னிலை வைத்துக்கொண்டு என்னையே நான் நல்ல உரையில் என்னையே பிரசன்ட் கிடைக்கின்றேன். இதான் பார்க்கின்றோம். வேற கிடையாது. 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் சாதாரண ஹோட்டல்லையும் இட்லி சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் என்ன? அவன் கொண்டு வர தட்டில் வெயிட்டர் க்ளவுஸ் எல்லாம் போட்டுருப்பான், தொப்பியெல்லாம் போட்டு நல்ல ஒயிட் ட்ரெஸ்ஸும் போட்டு கொண்டு இருப்பான். வெங்கூர் இட்லி கொண்டது நேராக சூப்பராக கொண்டு வந்துட்டு அப்படி டேக்கில் அப்படி டலுக்குன்னு அது வந்து நிற்கும். உடனே அதை எடுத்து பத்திரமா அப்படி வைக்கிறதுக்கும் 2 ஸ்பூனை தூக்கி அப்படி வைக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் கோகனட் பேஸ்ட், அதுக்கப்புறம் என்னது ஸ்டீம் கேக். அது ஸ்டீம் கேக்னா என்னது? இட்லி. கோகனட் பேஸ்ட் என்னது? தேங்காய் சட்னி. ஏமாந்தவன் நான் ஏமாந்த காலேஜ் படிக்கிற சமயத்தில் இது வரைக்கும் சாப்பிடாத இந்த நான் படித்த லயோலா கல்லூரியில் அப்போ அந்த பக்கத்தில் அந்த ஒரு ஹோட்டல், ஸ்டெல்லிங் ரோடு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்தது. இப்போ கிடையாது, எல்லாம் போயிடுச்சு. அப்போ நாங்கள் படிக்கிற 88 நான் சொல்லும்போது அப்போ போயிட்டு இது வரைக்கும் சாப்பிடாத ஐட்டம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லிட்டு மெனு கொண்டு வான்னு சொன்னார். அவன் மெனு கொண்டு வந்து கொடுத்தான். அப்படியே பார்த்தோம், சரி கொஞ்சம் தானே இருக்குது, இது ஆர்டர் பண்ணோம். என்னென்னு கேட்டால் ஸ்டீம் கேக் அண்ட் காக்னட் பேஸ்ட்னு இருந்தது. ஸ்டீம் கேக் காக்னட் பேஸ்ட்டா? இது என்னடா புதுசாக கேட்குறேனே, ஸ்டீமில் கேக் பண்ணியிருக்காங்களே, இது ஆர்டர் பண்ணுங்கன்னு. அவன் இப்படியே பார்த்தான். இதான் சார்? இதான் நாங்கள் கொண்டு வந்து வச்சான். என்ன தெரியுமா? 2 இட்லியும் தேங்காய் சட்னி ஒன்று. நாங்கள் என்ன இதுன்னு கேட்குறது. இதான் சார் நீங்கள் ஆர்டர் பண்ண.
நான் ஆர்டர் பண்ண ஸ்டீம் கேக்கு அதான் சார் இதுன்னா. ஆமாம் இல்லை, காக்டெயில் பேஸ்ட்னா அது ஏன் எப்படி போட்டிங்க? தமிழில் இருக்கிறது அங்கே இங்கிலீஷில் போட்டாங்க, அவ்வளோதானே வித்தியாசம். என்னது அவ்வளோதான் வித்தியாசம். ஏமாந்தது யார்? நான். அவன் தெளிவாக தான் இருக்கிறான், அவன் ஒரு விஷயம் கிடையாது. அப்போ அந்த வெயிட்ரு கொண்டு வந்து கொடுக்குற ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, நான் வீட்டில் தட்டுக்கடையில் வைக்கிறது இட்லி, இந்தா இட்லி எது சாப்பிடு, இந்த தேங்காய் ஊற்றி சாப்பிடு, ரெண்டும் ஒன்று தான். அதுவும் இட்லி அதுவும் தேங்காய் சட்னி தான். இந்த ப்ரெசன்டேஷன் அங்கே வித்தியாசம் வருது. இங்கே கொடுக்கும்போது 4 ரூபா, அவன் அதை கொடுக்குற சமயத்தில் அதே இட்லி 40 ரூபா. அது இட்லி நான் நீ 40 ரூபா வாங்கி சாப்பிட்ற புத்தி இருக்கா உனக்கு? போடா, இல்லை 4 ரூபா சாப்பிட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம். எந்த அளவுக்கு அப்போ உன்னை நீ அழகுபடுத்தி கொண்டிருக்கின்றாய். எதற்காக? ஆண்டவரே, நீ எனக்கு நல்ல உடலை தந்திருக்கின்றாய், ஆரோக்கியமான உடலை படுத்திருக்கின்றாய், என்னை மனிதனாக ஒரு சாயலும் படுத்திருக்கின்றாய் பார் என்று சொல்லிக்கொண்டு நான் என்னை அழகுபடுத்தி தெய்வ சனில் வந்து நிற்கின்ற பொழுது என் தெய்வம் பெருமைப்படுகின்றார். மகனே நீ வா, மகளே நீ வா என்று எவ்வாறு குழந்தை அலங்காரம் செய்து கொண்டு அங்கு வைக்கிற சமயத்தில் பெற்றோர்கள் ரசிப்பார்களோ, இதை பாரு என் மகன், இதை பாரு என் மகள் என்று சொல்லிக்கொண்டு எவ்வாறு பெற்றோர்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதே மாதிரி என்னை நான் அழகுபடுத்துவது, உடல் ரீதியாக என்னை நான் அழகுபடுத்திக் கொண்டு ஆலயத்துக்கு நான் வருகின்ற சமயத்தில் என் தெய்வம் இங்கே சந்தோஷம் படைகின்றார். இதோ என் மகன், இதோ என் மகள் எவ்வளவு அழகாக இருக்கிறான் பாருண்டு. ஆனால் தான் கோயிலுக்கு வரும்போது குளிச்சுட்டு வான்னு சொல்றது. ஆடு மாடு எழுந்து வர மாதிரி எழுந்து வராற, லுங்கியும் கட்டி கொண்டு பெறபடி வந்து நிற்கிற மாறா, நீ இருக்கிற நல்ல ட்ரெஸ் போட்டுக்கொண்டு நீ வா, அதுக்கு ஏற்றபடி நீ கடந்து வரப்பாரு. தாடியோ என்ன அதுக்கு ட்ரிம் பண்ணு, அது ட்ரிம் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீ செயல்பாடு எல்லாம் கட் பண்ணி என்ன வேணுமோ உனக்கு எப்படி மனசு தோணுதோ அதே மாதிரி தெய்வா ஆள்களை காண்பதற்கல்ல உன்னை படைத்த தெய்வம். அப்போ உன்னை அன்பு செய்வது வெளி தோற்றம். ரெண்டாவது, உன்னை நீ அன்பு செய்வது வழி எப்படி? மற்றவர்களை நீ மன்னிப்பதன் வழியாக, மற்றவர்களை நீ ஏற்றுக்கொள்வதன் வழியாக, மற்றவர்களுக்காக உன்னை நீ விட்டுக் கொடுப்பதன் வழியாக பார்க்கும்போது தெய்வம் பார்ப்பார், இதோ என் மகன், இதோ என் மகள், மற்றவனுக்காக தன்னையே இல்லாமல் ஆக்குறவன் இவன் தானே என்னுடைய மகன், இவன் தானே என்னுடைய மகள், என்னை பிரதிபலிக்கின்றவன், வாடா வா மகளே என்று சொல்லிக்கொண்டு என்னை அரவணைக்கிற தெய்வம். என்னையே நான் அன்பு செய்வது, என்னை நான் அன்பு செய்து மரியாள் தன்னையே அன்பு செய்கின்றார். வெளி தோற்றமும் அதே சமயத்தில் உள்புறமும் அப்படியாவது தன் வாழ்க்கை வழியாக தெய்வத்துக்கு ஒன்றாம் ஸ்தானம் கொடுத்து வாழ்கின்ற ஒரு தாய், பிறருக்கு மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு தாய். அப்படி என்றால் நீங்களும் நானும் கடவுளையும் அன்பு செய்ய வேண்டும், மற்றவர்களையும் அன்பு செய்ய வேண்டும். அன்பின் வெளிப்பாடாக கடந்து வருகின்ற பொழுது இதோ கட்டளையை நான் கடைப்பிடிக்கிறேன், மகிழ்ச்சி என்னும் இயேசுவை தெய்வத்தை நீ நானும் சொந்தமாக்கிக் கொள்வேன். மரியாள் செய்தது இதுதான் அன்பின் கட்டளை. அல்ல நான் கத்தோலிக்கனாக பிறந்து விட்டு எனக்கு வேறு வழி இல்லை, என்னை இந்த மாதிரி எல்லா செவ்வாய்க்கிழமையும் இல்லை எல்லா செவ்வாய்க்கிழமையும் அந்தோனியாருக்கு கொண்டு போனார்கள், எல்லா திங்கக்கிழமையும் யார் யூதா ததையு எல்லா செவ்வாய்க்கிழமையும் அந்தோனியார், எல்லா திங்கக்கிழமையும் யூதா ததையு, அடுத்தது எல்லா புதன்கிழமையும் சூசியப்பரு, எல்லா வியாழக்கிழமையும் குழந்தை இயேசு, எல்லா வெள்ளிக்கிழமையும் இயேசுவின் திருதேமு, அதுக்கப்புறம் எல்லா சனிக்கிழமையும் மாதாவு, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், கடல் ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளி பங்கு போக வேண்டும். என்ன பண்ணாங்க மக்களே? தெய்வத்தை அன்பு செய்ய பார்ப்போம். மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தாள், இயேசுவை பெறுகின்றால், மகிழ்ச்சியை சொந்தமாக்கினார். இந்த 3 நிலைகள் வழியாக நீயும் நானும் அதே மாதிரி மரியாள் செய்தது போலவே மகிழ்ச்சியை நாம் பெறுவோம். மீதி நம் மத்தியானம் நாம் பார்த்துக்கொள்வோம். எழுந்திருப்போம். எழுந்திட்டு கொண்டு இந்த ஜெரிக்கோ பிரேயர், இந்த செப்டம்பர் மாதம் மரியாளுடைய மாதம் எல்லோரும் தெரியும். அப்போ அந்த தன்னுடைய பிறந்த நாள் அப்படி என்றால் தன்னையை தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் விசேஷமாக நாம் இந்த ஜெபமாலை வழியாக நம்மையே விட்டு கொடுப்போம். மாதாவே, என்னால் வேளாங்கண்ணிக்கு முன்னாடி எடுத்து வர முடியவில்லை, என்னால் மற்ற போர்ச்சுகலோ லூர்துக்கோ என்னால் போக முடியவில்லை, என்னால் இந்த அருளாலயத்துக்கு தான் வர முடிந்தது, இந்த இடத்தில் நான் வந்திருக்கின்றேன். ஆக நீ எங்கிருந்தாலும் அன்னை அன்னைத்தானே, எங்கிருந்தாலும் அம்மா அம்மா தானே, அதனால் எனக்கு வேண்டிய நன்மைகளை நான் வேளாங்கண்ணி வந்தால் என்னாலும் தருவாயோ, நான் போர்ச்சுகல் போனால் என்னாலும் தருவாயோ, நான் லூர்துக்கு போனால் என்னாலும் தருவாயோ, நான் பெல்ஜியம் நகருக்கு போனால் என்னாலும் தருவாயோ, அதெல்லாம் இப்பொழுது எனக்கு இந்த அன்பாலே இல்லையே இந்த அருளாலயத்தில் நீ தர வேண்டும், இதை உனக்கு கெஞ்சி கேட்கிறேன் என்று சொல்லி மன்றாடும் போது உனக்கு எல்லா கிருபையும் இங்கேயே சூன்னு கிடைத்து விடும். எப்படி கிடைத்து விடும்? சூன்னு கிடைத்து விடும். பிரைஸ் தி லார்ட்.